உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கான பேருந்து சேவை மீண்டும் ஆரம்பம். முன்னாள் எம்பிக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம். கொழும்பில் தனியார் விடுதியில் கூட்டமைப்பின் உயிர்ப்பீட கூட்டம். கூட்டாபிய செய்ததையே அனுரவம் செய்வதாக கடும் விசனம். மழை போல் கொட்டிய மனித மலம், அலறியோடிய மக்கள். இனி விரிவான செய்திகள். பருத்தித்துறை இலங்கை போக்குவரத்து சபை சாலையினரால் கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கு நடாத்தப்பட்ட பேருந்து சேவை மீண்டும் நாளை முதல் இடம்பெறவுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற சேவை பேருந்து இன்மை மற்றும் சாரதிகள் இன்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நாளை பிற்பகல் 7:15 மணிக்கு கீரிமலையிலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை தொண்டமானாறு வல்வடித்துறை ஊடாக பருத்தித்துறையை வந்தடைந்து பருத்தித்துறையிலிருந்து மந்திகை மாலிசந்தி நெல்லியடி துன்னாலை ஊடாக வவுனியா அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் வழியாக கொழும்பை சென்றடைய உள்ளதாக பருத்தித்துறை சாலை முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நாடாளுமன்ற சேவைகள் பிரிவினரால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதங்களை உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற சேவைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவு, ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள், எரிபொருள் வசதிகள் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் என்பனவும் ரத்து செய்யப்படும். ஆனால் மதிவேலு கவுன்சிலர் குடியிருப்பு வளாகத்தில் வழங்கப்பட்டிருந்த குடியிருப்புகளை மட்டுமே பொதுத் தேர்தல் நடைபெறும் நாள் வரை பயன்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் பொதுத் தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் முடிந்த மறுநாள் மீண்டும் தங்கள் அலுவலகங்களை ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2024ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் 3 வினாக்கள் சமூக ஊடகங்களில் கசிந்திருந்தது. பின்னர் பரீட்சையை மீள நடத்துவது குறித்து தீர்மானிப்பதற்காக கல்வி அமைச்சினால் 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பரீட்சை மீள நடத்தப்பட மாட்டாது என அந்த குழு நேற்று அறிவித்தது. மேலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கசியப்பட்ட 3 வினாக்களுக்குமான புள்ளிகள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் அந்த குழு அறிவித்திருந்தது. இதனையடுத்து பெற்றோர்கள் சிலர் ஒன்றிணைந்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பில் தனியார் விடுதியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு போட்டியிடுவதற்கான கள நிலவரங்களை ஆராய்வதற்காக கூட்டமைப்பின் உயிர்ப்பீட கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது கட்சியின் பிரதி தலைவர் எம்பி அக்பர் அலி மற்றும் கட்சியின் செயலாளர் நாயகம் எம்டி ஹசன் அலி தலைமையில் பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் முன்னெடுப்புகள் கட்சியின் தலைமைத்துவ சபை மற்றும் உயிர்ப்பீட உறுப்பினர்களின் பங்கேற்புடன் ஆராயப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைக்கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது தேர்தலுக்கு பின்னர் எடுத்த தீர்மானங்களை ஒத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான 993 வாகனங்களை ஏனைய திணைக்களங்களுக்கு பகிர்ந்தளித்தார். மதிய உணவு இடைவேளைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் குறைத்து பால் தேநீருக்கு பதிலாக சாதாரண தேநீரை வழங்கினார். ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கியிருந்தார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வது கடினம் என தெரிவித்து மஹிந்தானந்த அழுத்கமகே கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் இது நேர்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த சகலருடனும் இணைந்து விரிவான எதிர்க்கட்சியொன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். சீனாவில் மனித மலம் மழை போல மக்கள் மீது கொட்டியுள்ளது. சீனாவின் தெற்கு பகுதியில் வியட்நாம் எல்லையையொட்டி அமைந்துள்ள நகரம் நானிங்
இந்த நகரில் நெடுஞ்சாலை நடுவே புதியதாக கழிவுநீர் குழாய் பொருத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 24 அன்று வெடித்த 33 அடி உயரத்திற்கு கழிவுநீர் குழாய் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் சென்ற கார்களின் ஜன்னல் கண்ணாடி, முன்பக்க கண்ணாடி முழுவதும் மனித கழிவு படிந்துள்ளது. அது மட்டுமின்றி நடந்து செல்ல சிலரின் தலை முதல் கால் வரை மனித மலம் மழை போல பொழிந்ததால் அங்கிருந்து மக்கள் ஓட்டமெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாயில் அழுத்த அளவு குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கட்டுமான பணியாளர்கள் சோதித்து பார்த்தபோதுதான் இந்த திடீர் வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்து இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அங்கு சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கான பேருந்து சேவை மீண்டும் ஆரம்பம். முன்னாள் எம்பிக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம். கொழும்பில் தனியார் விடுதியில் கூட்டமைப்பின் உயிர்ப்பீட கூட்டம். கூட்டாபிய செய்ததையே அனுரவம் செய்வதாக கடும் விசனம். மழை போல் கொட்டிய மனித மலம், அலறியோடிய மக்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.